உறவுகளுக்கெல்லாம் அழகான காலைகளுக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நிம்மதியா இருக்கீங்களா? இதெல்லாம் இருப்போம். சரி, இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகா நமக்கு வரவிருக்கக்கூடிய தாய் நம்ம கூட வந்து இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கணும். அம்மா வந்து இன்னும் பரிசுத்தமா மனசுல இன்னும் நீங்க அம்மாவை ஆழமா நீங்க நேசிக்கணும். நீங்க எவ்வளவு தூரமா நீங்க அம்மாவை பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க ஒண்ணுமே இல்லை, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாம நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் அது பரிசுத்தம். இப்ப நம்ம பரிசுத்தமா அம்மாவை நம்ம நேசிக்கும் பொழுதுதான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அம்மாவை நல்லா கும்பிடுங்க. கும்பிடுதோடு நிப்பாட்டிடாதீங்க, செயல்படுத்துங்க. அம்மாவை நேசிங்க, நிறைய விரும்புங்க. அம்மாவை நிறைய விரும்புங்க. அம்மாவை நல்லா நேசித்து விரும்பும் பொழுதுதான் அதுக்கான பலன் கிடைக்கும். சரி, இன்னைக்கு குட்டி குட்டியான சிந்தனைகள் பார்த்துட்டு நம்ம சொல்லுவாங்க போலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வார்த்தைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம வார்த்தைகளுக்கு ரொம்ப பவர் உண்டு. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு இருக்கக்கூடாது. நான் எல்லாம் செய்வேன், நல்லதே செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும். அப்போ நம்ம பரிசுத்தமா நம்ம அம்மாவை நேசிக்கும் போது, நான் எல்லாம் செய்வேங்கும் போது, இன்னைக்கு வார்த்தைகளை பத்தி நம்ம யோசிக்கும் போது, இந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம எங்க, எப்படி, எந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வார்த்தைகளை நம்ம எப்பயுமே கரெக்டா பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியும். உங்களோட வாழ்க்கையில அதுவே பெரிய வெற்றியை கொடுக்கும். நமக்கு தெளிவில்லாம நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். அதனால நம்ம வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அப்படியே அருள்வாக்கு போலாம். இன்னைக்கு வார்த்தைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வீடு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு குரூப்ல கூட நான் பேசியிருப்பேன். வீட்டுல ஒரு கணவன் மனைவி நீங்க இருக்கீங்கன்னா, இந்த குடும்பத்தோட பொறுப்பு அதிகமாக அந்த வீட்டுல யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உழைச்சி முன்னேறக்கூடிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்தோட கௌரவம், அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு தன்மை பெண்ணுக்கு இருக்கு. இப்ப இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கையில அந்த பெண் இருக்கிறானா, தான் வீட்டுக்கு வரவங்க கிட்ட இந்த வார்த்தையை அன்பா பயன்படுத்தணும். வீட்டுக்கு யார் நம்மளோட உறவுகள் வந்தாலும் அவங்க கிட்ட அன்போட பரிமாறி, அன்போட அவங்க கிட்ட உபசரித்து, வந்தவங்களை அன்பா நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா, அந்த நபர் வெளியில போய் என்ன சொல்லுவாரு, வேற ஊர்ல போய் அவங்களோட சொந்தக்காரன் என்ன சொல்லுவாரு, இன்னாரோட வீட்டுக்கு போயிருந்தேன், இன்னாரோட மருமகளை போய் பார்த்தேன், இல்ல இன்னாரோட மனைவியை போய் பார்த்தேன், எவ்வளவு அழகா பேசினா, எவ்வளவு அன்பா நீங்கள ஓ ஸ்ரீச்சா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, நாங்களும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகணும், அப்படி அன்பான வீட்டுக்கு நானும் போகணும் அப்படின்னா அவங்க அடுத்து வருவாங்க. இப்படி அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம கூட யார் நிறைய இருப்பாங்கன்னா, உறவுகளான சொந்தங்களான நம்மளோட சொந்தங்கள் கூடும். அப்படி சொந்தங்கள் கூடும் பொழுது அந்த மகிழ்ச்சிகள், நல்ல வார்த்தைகளை சொல்லி பாருங்க, அந்த மகிழ்ச்சிகள் உறவுகளோட நம்ம நல்லா இருப்போம். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, நான் சொன்ன மாதிரி வீட்டுல எல்லாத்தையும் அன்பா பேசியிருக்கீங்களா? நாத்தனார், மைனி, மாமனார் கிடையாது. அப்ப நம்ம கிட்ட எப்படி வந்துட்டு எல்லாரும் உண்மையா இருப்பாங்க, நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? அப்ப முதல் கட்டமே நமக்கு தப்பா நடக்கிறோம். உங்க மைனி, உங்க அக்காலாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, உங்க அக்கா பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, உங்க அம்மாலாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம நிறைய பேசுறோம். அப்ப வார்த்தைகள் அங்க அப்படி போகணும். ரெண்டாவது, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா ஒரு பொறுப்புல இருக்கீங்க, அங்க வந்துட்டு வார்த்தைகளுக்கு செயல்படுத்த தெரியணும். இங்க என்ன பண்ணுறீங்க, அன்பு மட்டும் காட்டுறீங்க, அன்பான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, தானாகவே உறவுகள் கூடிக்கணும், உங்களுக்கு நல்ல பேர்கள் வரும், சொந்த பந்தங்கள் கூட்டமாக உங்களுக்கு வந்து நிற்பாங்க. வார்த்தைகள் போதுமிங்க. ஆனா நம்ம ஆபீஸ்ல, அலுவலகத்துல, எங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு பொறுப்புகள் இருந்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகள் செயல்படுத்த வேண்டிய தன்மைக்கு வந்துருக்கு. அப்ப நீங்க சொல்றத அங்க செய்யணும். உங்களுக்கு கோபம் இருந்தா கோபத்தை காட்டணும், உங்களுக்கு கண்டிப்பு இருந்தா கண்டிப்பா காட்டணும். அப்ப அங்க இருக்கும் போது உங்களோட வார்த்தை வேற மாதிரி ஆகும். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க, உங்களோட சார்ந்தவர்கள் உங்க கூட நேசிப்பாங்களோ அதை நீங்க செய்யணும். அப்ப அங்க கொடுக்குற வார்த்தைய பயன்படுத்துதல், அப்பதான் உங்களுக்கு அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இவங்க நம்ம கிட்ட வந்து சொன்ன வாக்கை காப்பாத்தினாங்க, நம்ம கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கிற கேள்வி அங்க வந்துடும். பெரிய பெரிய ஆபீசர் சொல்லுவாங்க, இந்த ஆள்கிட்ட நம்ம வேலை கொடுத்தோம்னா இவன் கரெக்டா செய்வான் அப்படின்னு. எப்ப வரும், அங்க நீங்க வார்த்தையை கொடுத்து அதை பயன்படுத்தப்படுது. சரி, அப்படியே இந்த வார்த்தைய கணவன் மனைவிக்குள்ள கொண்டு போங்க, அங்க வேற மாதிரி ஆகும். வீட்டுல எப்படி பேசுனீங்க, அன்பு பேசினால் போதும், உறவுகள் வந்து சேருவாங்க. ஆபீஸ்ல நீங்க பேசுற வார்த்தையை செயல்படுத்தணும். கணவன் மனைவிக்குள்ள
என்ன சொல்லணும், குரூப்ல தான் பேச. அப்ப கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும், இந்த பொய் இருக்கும். ஒரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலுமே உண்மையிலே சொல்ல போனோம்னா, ஒரு கணவன் மனைவி நீங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு மனைவி சொல்லுங்க. மனைவி நல்லாவே இல்லைன்னு நமக்கு தெரியும். மனைவிக்கும் தெரியும் நம்ம நல்லா இல்லைன்னு. ஆனா அங்க வார்த்தைகள் வந்து நீ நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீ நல்லா இருக்க இன்னைக்கு அழகா. உன்னை பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல, உன மேல அதிகமான காதல் வருது. உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரணும்னு தோணுது அப்படின்னு ஒரு கணவன் சொல்லுங்க. மனைவி கணவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு இல்லாம உங்க மீச இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குது. இன்னைக்கு இல்லாம உங்க நடை இன்னைக்கு கம்பீரமா இருக்குது. ஆனா அவன் கிழமை தடுமாறிக்கிட்டு தான் நடக்கான் தெரியுது. ஆனா நீங்க பொய்யே சொல்லுங்க. அப்ப அங்க என்ன வரும், அந்யுன்யம் பெருகும், உறவுகள் பெருகும், அங்க இருக்கக்கூடிய அன்பு இன்னும் அழகாகும். அந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை அங்க உயரம் உருவாகும். இதை சொல்லாததுனால இன்னொருத்தன் சொல்லிட்டு உங்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிருக்கலாம். அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த வார்த்தைகள் இங்க எப்படி வருது, பொய். கொஞ்சம் பொய் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. அப்பதான் அந்த வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இப்ப நம்ம பொய்யாதான் இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறோம், பொய் சொல்றோம், நான் யார்ட்டையும் பேசல, நீங்க கொடுத்த துட்டெல்லாம் நான் உண்மையாதான் செலவழிக்கிறோம், ஊரான கொடுத்து வைக்கிறோம், இந்த பொய் இருக்கு. நான் சொல்வது இந்த பொய் இல்ல, கணவன் மனைவிக்குள்ள அன்பான பொய் உங்க 2 பேருக்குள்ள. இப்படி இருந்தால் இந்த கணவன் மனைவியோட வாழ்க்கை இன்னும் உயரும். சரி, இந்த வார்த்தை அப்படி இன்னும் மாறும். இந்த வார்த்தை அப்படி இன்னும் மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க யாருக்கிட்டயே ஒரு இடத்துல உதவி பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவுகள், அண்ணன் தம்பி சொந்தம், ரொம்ப அவங்கள பாத்துக்கிட்டீங்க, அவங்கள நீங்க தான் முழுக்க முழுக்க படிக்க வச்சீங்க, அவங்க குடும்பத்தை பாக்குறீங்க, நல்லது கெடுதான் பாக்குறீங்க, உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு. அந்த நபர் போய் இன்னொருத்த நபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க யாருக்கு உண்மையா இருந்தீங்களோ, யாரை கவனிச்சுட்டீங்களோ அவங்க போய் இன்னொரு இடத்துல போய் சண்டை போடுறாங்க. உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, இன்னாரும் உங்க சொந்தக்காரங்க, உங்க தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட் இந்த பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓடியே போய் சொல்றீங்க, ஏடா சண்டை போடாத, ஏன் இந்த இடத்துல வந்து சண்டை போடுற, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அப்பயே அவன் என்ன சொல்றான், கேட்க மாட்டான், உனக்கு தெரியாது, ஒண்ணும் கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை எதிர்பார்த்துட்டு பேசுறான். அப்ப இந்த வார்த்தை நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, உன் மேல வச்ச மரியாதை இவ்வளவுதானா, உன் மேல வச்ச அன்பு இவ்வளவுதானா, நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருந்தேன், இனி புரிஞ்சுக்கிட்டல போட அப்படின்னு கொஞ்சம் உயர்ந்து கோபத்தோட பேசுங்க. அந்த ஆள் அங்க தப்புன்னு அமைக்கிடுவான். அமைங்கி சரி நான் உன் சொல்றதை கேட்கணும்னு அந்த சண்டை நிப்பாட்டப்படும். அப்ப இங்க வார்த்தை வேற மாதிரி வருது. இதை முதல்ல நீங்க சிந்திச்சுங்களா? நம்ம வார்த்தைக்குள் இத்தனை விஷயங்கள் இருக்குது, நம்ம வார்த்தையே நம்ம இப்படி எல்லாம் பேசுறோம், நம்ம வார்த்தைக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பேசியிருக்கோமா? வீடு, உறவுகள், நம்மளோட சொந்தங்கள், இது எல்லாத்துலயுமே வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் தான் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருது. இன்னைக்கு உங்க கணவன் மனைவி நீங்க 2 பேருமே பேசாம சிரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஈகோ. நான் உன்கிட்ட போய் விட்டு கொடுக்கறதா, நான் உன் பேச கேட்கிறதா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கேட்கணுமா? கேட்க முடியாது. இந்த ஈகோ தான் இன்னைக்கு கணவன் மனைவியை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த ஈகோனால நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்ன லாபம் கிடைச்சிருச்சு? ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரிவுகள் தான் வருது. அப்ப இந்த ஈகோவை கொஞ்சம் விட்டு தள்ளுங்க. நம்ம கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. நம்ம ஆன்மீகத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். எங்க அன்பு இருக்கு, எங்க பாசம் இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க எங்கேயுமே பாசம் இல்லை. நீங்க நான் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நான் சரிப்படுத்தி கொடுத்ததுனாலதான் என் மேல உங்களுக்கு பக்தி வருது. அன்பு அல்ல. அன்புக்கு மன்னிக்க தெரியும், பக்திக்கு கோபப்பட தெரியும், வெறுக்க தெரியும், இவ்வளவுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்புக்கு மன்னிப்பு கிடைக்கும். அன்பானவங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பானவங்க ஏதாவது தவறு பண்ணட்டும், அன்புக்கு என்ன கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். இப்ப நீங்க பக்தியா இருக்கீங்க, பவானி கிட்ட எனக்கு இது கேட்டா கொடுப்பாங்க, ஏதோ உங்க வீட்டுல எதிர்மனையா ஒண்ணு நடந்துருச்சு, என்ன செய்வீங்க? ஆமா, இவளை கும்பிட்டு என்ன கிடைக்க போகுது, வெறுப்பு. அப்ப நீங்க டோட்டலா மாறுறீங்க. அப்போ நீங்க பவானி கிட்ட அன்பு செலுத்தினால் மட்டும்தான் அன்பு மன்னிக்கும். அந்த அன்பை நீங்கள் பவானி கிட்ட கொடுங்க, அந்த பவானி உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. அப்ப நம்மளோட வாழ்க்கை அழகானது. இப்போ